கோவை விசிட்டர்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று மருத்துவர் தினம். எல்லா மருத்துவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு புனிதமான நாள். திரு டாக்டர் BC ராய் அவர்கள் பிறந்த நாள், மறைந்த நாள். அவர் அண்ணல் காந்தியடிகளின் மருத்துவர், மேற்கு வங்க முதல்வராக திகழ்ந்தவர். அவர் முதல்வராக இருந்த காலத்திலேயே ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் இலவச வைத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆங்கிலேயர் காலத்திலேயே இங்கிலாந்து நாட்டிலே FRCP மற்றும் FRCS பிசிஷியன் அண்ட் சர்ஜன் ரெண்டு பட்டங்களையும் பெற்றவர். அப்பேற்பட்ட பெருமகனார், மிகச்சிறந்த மனித நேய திலகம் அவர் பிறந்த நாளும் இன்றுதான், மறைந்த நாளும் இன்றுதான். அதனால்தான் இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே இரவு பகல் பாராது எல்லோருடைய பசியும் பிணியையும் துயரத்தையும் நீக்கி போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள் அனைவரையும் பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம் உடல், நாம் என்றுமே அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நம் உடலை பற்றி கவலைப்பட வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். வருமுன் காப்போம் என்பது என்றுமே நலம் பயக்கும். ஆக இன்று நமக்கு உடல் பருமன் நோய் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்தியா இஸ் கால்ட் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. சர்க்கரை நோய் அந்த அளவு இந்தியாவில் அதிகமாக இருக்குது. 40-50% சர்க்கரை நோய் இருப்பதாக கூறுகின்றார்கள். உடல் பருமன் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதன் இரத்தத்திலே கொழுப்பு இருக்கின்றது. ஸோ இது எல்லாமே போய் கல்லீரலை பாதிக்கும். கல்லீரலில் போய் டெபாசிட் ஆகி லிவர் சிரோசிஸ் வரும். அடுத்தது லிவர் கேன்சர் வரும். அதே மாதிரி இன்னைக்கு மது அருந்துதல் மிக மிக அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. போதை மருந்துகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாத்தையும் நம்ம சரி செய்யணும். நம்ம எல்லா மக்களும் சேர்ந்தாதான் இதை சரி செய்ய முடியும். ஊர் கூடி இழுத்தாதான் தேர் நகரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் இணைந்து இந்த தீய சக்திகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இதற்காக பாடுபட வேண்டும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடம்பு ஒழுங்கா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு வாட்டி அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒருக்கா மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணிக்கலாம். இட்ஸ் கால் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஒரு பைக் வாங்குறோம், ஒரு 1000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுறோம், 5000 பண்ணுறோம், 10,000 பண்ணுறோம். நல்லா இருக்கிற பைக், புது பைக் தானே, அதுக்கு எதுக்கு சர்வீஸிங் அப்படின்னு கேட்டால், இல்லை அப்போதான் சார் நட்டு போல்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியும், கிரீஸ் இருந்தால் ஆயில் இருந்தால் இல்லையா இருக்கா மாற்றணுமா தெரியும் அப்படின்னு. அப்போது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் நம்ம கூட ஓடுற பைக்குக்கே இத்தனை வாட்டி சர்வீஸ் பண்ணுறோம். 60-70 ஆண்டுகளாக நம்முடன் இணைந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உடம்பை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. அதனால் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இஸ் ஆல்வேஸ் குட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதனால் உங்கள் உடலை நேசியுங்கள், மனதை நேசியுங்கள், மனதோடு பேசுங்கள், மனம் சொல்வதை கேளுங்கள். என்றென்றும் ஆரோக்கியமே நம் சிறந்த வாழ்க்கைக்கு வழியாக அமையட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், அக்பர் ஷெரீப் அவர்கள். அவருக்கு நல்வாழ்த்துக்கள். மற்றும் வியங்கோ பாண்டியன் அவர்கள் மாநில இளைஞரணி தலைவராக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிறந்த நாள் இன்று என்று நான் கேள்விப்படுகின்றேன். அவர் நீண்ட நெடுங்காலம் பூரண ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் நலம் பெற்று இன்னும் மக்களுக்கு சேவை செய்து நற்பெயர் பெற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன்.